ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா மன்னார்குடி பாலகோபால சாமி கோவிலில் தான் இருக்கோம். இப்போ நம்ம வந்து வர்ற வழியில் செம்ம மழைங்க. மலையில் நனைஞ்சு தரணி சுத்தி எல்லாருமே நனைஞ்சிட்டோம். நானும் தொப்பை இங்கே வருங்க தலையெல்லாம் நனைஞ்சிட்டோம். சரி வாங்க நம்ம போய் உள்ளெல்லாம் எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த கோவிலோட சிறப்பெல்லாம் என்னென்னன்றதை ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே உள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்தோடனே இந்த பெரிய கொடிமரம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ராஜகோபால சுவாமி கோவில். சரி வாங்க அப்படியே போவோமா உள்ள, வாங்க போவோம். நம்மளோட பைக் இங்கே நிற்கிது. நம்ம வந்து பைக்கில் தான் வந்தோம். சரி வாங்க உள்ளே போவோமா. இந்த மலையிலையும் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க பாருங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ராஜகோபால சுவாமி செங்கமலர் தாயார் இங்கே இருக்கிறது கோபுரம். வாங்க போவோம். பொறுமையாக வாங்க, கார் அந்த பக்கம் போகுது. அம்மா கூடயே வாங்க. இங்கே போட்டுக்கு பாருங்க, ராஜகோபால சுவாமி திருக்கோவில் திருமண்டபம் மன்னார்குடி. வாங்க போவோமா வாங்க. திருமண மண்டபம். தரணி சித்தியாலாம் நிற்கிறாங்க. இங்கே துளசியும் நெய் பாக்கெட்டு வாங்கலாம் அப்படின்னு வந்து நிற்கிறோம். சளி பிடிச்சிருக்கு, வாழைப்பழம் வாங்குறாங்க. இங்கே வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு இங்கே வந்து கிருஷ்ணர் பொம்மை கொடுப்பாங்களாம் கையில். அவங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு இங்கே வந்து வேண்டிக்கிட்டு கிருஷ்ணர் பொம்மை கையில் கொடுப்பாங்க. அங்கே பாருதியா, யானை பாருதியா. கிருஷ்ணருக்கு வந்து கிருஷ்ணரை வந்து கையில் கொடுப்பாங்களாம். அந்த கிருஷ்ணரை வந்து தொட்டியில் போட்டு ஆட்டணும். அடுத்த வருஷத்துக்குள்ளே குழந்தை வரும் அப்படின்றது ஐதீகம் இங்கே உள்ளது. சரி வாங்க அப்படியே நம்ம செப்பலை இங்கே கழட்டி விட்டு போவோம். வா வா வா, அங்கே நின்று போய் பார்ப்போம் வாங்க. செப்பலை கழட்டுங்க, இங்கே ஓரமாக கழட்டிடும். தரணி அம்மா கிட்ட செப்பலை கழட்டி விட்டு வா. சரி வா. இங்கே தரணி சிந்தியாவும் புதுசாக இருக்குது. யானைக்கு வந்து முடி வளைச்சிருக்கான். காதில் மண்டையிலலாம் முடி வளைச்சிருக்கான். நெகெல்லாம் இருக்கா யானைக்கு. இங்கே வருங்க, அங்கே முன்னாடி எடுத்தோம், இது வந்து பின்னாடி போட்டோம். குரங்கு இருக்கு அங்கே வருங்க. குரங்கு ஒன்று போகுது, இந்த இடத்துல போகுது பாருங்க. குளங்கு குளங்கு அப்படியே வச்சுக்கோங்க. இப்படி காட்டுங்க. அப்படிதான். வெரி குட். வா. சரி வாங்க உள்ள பால். அந்த சாமி பேரை யானைக்கு வச்சிருக்காங்க. அங்கே பாருங்க எப்படி ஆசீர்வாதம் பண்ணு. கரெக்டாக ஒரு ஆளுக்கு 10 ரூபாய்க்கு ஒரு ஆளுக்கு தான் பண்ணணும். சரி வாங்க போவோம். இங்கே பாருங்க, 100 கால் மண்டபம் மாதிரி மண்டபம் இருக்குது. ஆனால் எத்தனை கால் மண்டபம்னு தெரியல, நிறைய கால் இருக்கு. 108 திவ்ய தேசத்தில் இதுவும் ஒன்று. சரி வாங்க அப்படியே உள்ளே போவோம். தியா பாருங்க அங்கே போயிட்டா. நின்னுமா உள்ள கருகுமுன்னு இருட்டாக இருக்குது, வெளிச்சமே. ஒரே ஒரு பல்பு போட்டிருக்காங்க இந்த இடத்துல. வாங்க போவோம் அப்படியே. இங்கே பாருங்க, எடைக்கு எடை வச்சு ஏதாவது கொடுப்போம்ல, அந்த இது எடை வைக்கிறதுக்கு. தராசு. வா தரணிமா உள்ளே வாங்க. அப்பயே எங்க தொட்டு கும்பிடுங்க. போங்க. இந்த தங்கத்தை தொட்டு கும்பிடுங்க. அப்படிதான். வாங்க போகலாம். இதுதான் வந்து கொடிமரம், தங்க கொடிமரம். செங்கமலர் தாயார் சன்னதிக்கு செல்லும் வழி. இந்த பக்கம் போகணுமாட்டிருக்கு. அதுக்கு வந்து கோவிலுக்கு கருவறையே எடுக்கக்கூடாது, அதனால எடுக்கலை. இது வந்து பெருமாள் கோயில் தான். சரி, பெருமாள் கோயில். நம்ம வந்து வந்துட்டோம். பாருங்க சுற்றியில் கிருஷ்ணர் தான். சரி வாங்கம்மா. இங்கே பாருங்க பாதாள துளசி கொடுத்தாங்க. அங்கே ஒட்டுக்கு போவாத, உளுந்து கிழுந்துருவீங்க. நேராக பார்த்து நடந்து போங்களே பாப்பா. சரி எல்லாம் நடந்து போயிட்டுருக்காங்க, நாங்களும் நடந்து போயிட்டுருக்கோம். நேராக பார்த்து கரெக்டாக நடந்து போ, கீழே விழுந்துருவீங்க. மழை வேற வழுக்குது. அல்லாதீங்க. சரியா சின்ன பிள்ளைங்க தான் சொல்லி கொடுக்கணும்.
சோத்தாங்கல் எடு. எடுத்துட்டு கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு போ. போ. நீங்கள் பூசிக்கிட்டீங்களாங்க? இங்கே பாருங்க, ஆம்பளைனா இப்படி விழுந்து கும்பிடணும், பொம்பளைனா இப்படி விழுந்து கும்பிடணும்னு இருக்கு. கருட ஆழ்வாரா? கருடன். சரி. இப்போ நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, அத்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணப்ப, அது வந்து ஆஞ்சநேயர். அங்கே வந்து ஆஞ்சநேயர் இருந்தாங்க, இங்கே வந்து பெருமாள். சரி வாங்க உள்ளே போவோம். செங்கமலர் தாயாரை பார்க்க போவோம் நம்ம. அந்த சாமியோட பேரை தான் வந்து யானைக்கு வச்சுருக்காங்க. வாங்க போமா உள்ள. தாயார் சன்னதி. புறா உட்காந்துருக்கு பார்த்தீங்களா? வாங்கம்மா. தொட்டு கும்பிடுங்க, தொட்டு கும்பிடுங்க. வாங்க உள்ளே போகலாம். பாருங்க புறா. தர்னிஸ் புறா பாருப்பா. இது தர்னி புறா. உள்ளே அம்பாள் கிட்ட எடுக்கக்கூடாது, அதனால் நம்ம உள்ளே போயிட்டு வந்துட்டு வெளியே விலாகை வந்து கண்டினியூ பண்ணுவோம். இதோட அவ்வளோதான். அதுக்கப்புறம் மறுபடியும் உள்ள அலோடு கிடையாது. இங்கே இருந்தால் தாயாரை பார்க்கலாமாட்டிருக்கு. பசிக்குதாம்மா? பிஸ்கெட் வாங்கியிருக்கு, போய் சாப்பிடுவோம் இருமா. செங்கமலர் தாயாரை பார்த்து கும்பிட்டோம். கோபுரத்தை பாருங்கள். கோபுரம் கோடி புண்ணியம். எங்கள் அத்தை பார்க்குறாங்க பாருங்க. மேலே எல்லாம் சுற்றிலும் புறா உட்காந்துருக்கு. தெரியுதா கோபுரம்? வாங்க. புடா. கோவிலோட மணி பாருங்க, எவ்வளோ பெரிய மணின்னு. சங்கிலி தொங்கும். மணி அவ்வளோ பெரிய மணி. வா வாங்க வாங்க. திட்டுவாங்க வா. இங்கே பாருங்க, அடிக்க போகிறான். அங்கே பாரு, சாமி பார்த்துட்டு இருக்காரு. ஒடியாந்துரு. சாமிக்கு வேண்டிட்டு உண்டியல்ல போடு. உண்டியல் உள்ளே போடு. தொட்டு கும்பிடு. இங்கே பாருங்க, தர்னி 50 ரூபா எப்படி போட்டிருக்கான்னு. கோவிலோட அமைப்பு எப்படிலாம் இருக்கு அப்படின்னு வந்து இதில் போட்டிருக்காங்க பாருங்க. வாங்க வாடா. அங்கே பார்த்து வீடியோ எடுக்கிறாங்க. அங்கே இருக்கு குரங்கு. அங்கே இருங்க, என்ன பண்ணுங்க? அங்கே பாருங்க. ஐய் என்னவோ எட்டு வாக்கு குனிஞ்சு வாக்குது, என்னவோ வேலை. ஐய் அது என்னவோ அங்கேருந்து எட்டி பார்த்துக்கிட்டே நிற்குது. இங்கேருந்து தெரியல, மறுபடியும் அங்கிட்டு போய் பார்க்க போகுது. பாருங்க, செங்கமலர் யானைக்கு மிகவும் பிடித்த உணவுகள். இங்கிட்டு வாயே. பரங்கிக்காய், பூசணிக்காய், தர்பூசணி, சின்ன வெங்காயம், ஸ்வீட் கார்ன், வெள்ளரி, கேரட், இதெல்லாமே வந்து பிடிக்குமா? சரி வாங்க தியம்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜகோபால சுவாமி கோயிலுக்கு மன்னார்குடிக்கு வந்தோம். சாமி நல்லா கும்பிட்டோம். செங்கமலர் தாயாரை பார்த்தோம். ஸோ நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மதுராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.